அனைவருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், டேய் சிந்தித்து வாக்களியுங்கள் சிந்தித்து வாக்களிங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படி சிந்திக்கிறது என்னத்தடா சிந்திக்கணும் சொல்லுடான்னு கேட்டான். நான் சொன்னேன், காலையில் டாஸ்மாக் கடை பக்கம் போ, சாயங்காலம் வரைக்கும் குத்த வச்சு உட்காரு. எத்தனை பேர் அவன் வேலை செஞ்ச கூலி காசு அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு ரூபா அனுப்பாமல் தான் மானம் போகிறது கூட தெரியாமல் ரோட்டில் விழுந்து படுத்து கிடப்பேன் குடிச்சு போட்டு. அவனை பாரு, அப்போ மனசில் தோணும், ஓ யாருக்கு ஓட்டு போடுறோன்னு. அதான் சிந்திக்கிறதுடா அப்படின்னு. அப்பயும் புரியலையா, நேராக சிதம்பரம் கோவிலுக்கு போ. அந்த கோவில் வாசலில் போய் நின்றுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ உனக்கு தெரியும் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்னு. அப்பயும் உனக்கு மரமண்டைக்கு புரியலை நினச்சிக்கோ. நேராக பள்ளிக்கூட வாசல் பக்கம் போ, ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் அந்த பக்கம் போ. ஏன்னா ஒருத்தன் உருண்டை வச்சுக்கிட்டு இருப்பான். அதை வாங்கிட்டு போதையில் சில மாணவர்கள் படுத்திருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க. அவங்கள பாரு. அப்போ மனசில் தோணும், யாருக்குடா ஓட்டு போடணும் அப்படின்னு. அப்பயும் உனக்கு புரியலையா, நேர வீட்டு பூஜை ரூமுக்குள்ளே போ. கையெடுத்து சாமியை கும்பிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணு. தியானம் பண்ணி பாரு. அப்போ உன் மரமண்டைக்கு ஏறும். சரி, அப்பயும் உனக்கு ஏறலை மரமண்டைக்கு அப்படின்னா, நேராக வைகை ஆத்த பக்கம் போ. வைகை ஆத்த பக்கம் போனோன்னா அப்படியே லாரியில் மண்ணாக அள்ளிட்டு போவாங்க. அந்த மண்ணள்ளி போகிறதெல்லாம் பாரு, யோசிச்சு பாரு. அப்பயும் மரமண்டைக்கு ஏறலையா, நம்ம காவேரி ஆத்த பக்கம் போ. தண்ணியே இருக்காது, வறண்டு போயிருக்கும். அதை பாரு. அப்பையும் மரமண்டிக்கு புரியலனா, வானத்தை பார்த்து காரி துப்பு ஓ மூஞ்சிலே விழுகும், தொடச்சிட்டு போயிருடா, நீ ஓட்டையே போடாதான்னு சொல்லிட்டேங்க. நன்றி, வணக்கம்.